மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரக்கூடும் என்ற அச்சம் காரணமாக நாடு முழுவதும் பல இடங்களில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் 2% அதிகமாக உயர்ந்ததால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை உயரக்கூடும் என்ற கவலை மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல நகரங்களில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வாகனங்களில் எரிபொருள் நிரப்பி வருகின்றனர். இதற்கு காரணமாக உலகின் முக்கியமான எரிபொருள் கொண்டு செல்லும் பாதையான ஹார்முஸ் கடல் வழியை ஈரான் மூடியதாக கூறப்படுகிறது. அதன் வழியாக உலகின் மொத்த எரிபொருள் விநியோகத்தில் சுமார் 20% கொண்டு செல்லப்படுகிறது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையின் 85%க்கும் மேல் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. அதில் சுமார் 50% மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஹார்முஸ் வழியாக வருகிறது. எனவே அந்த பாதையில் ஏற்பட்ட தடைகள் எரிபொருள் விலையை பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் இதுவரை மாற்றமின்றி உள்ளன. சென்னையில் பெட்ரோல் 180 ரூபாய் பைசாவும் மற்றும் டீசல் 92.39 ரூபாய் பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது.